செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கடிதத்தில் இல்லாத எதையும் நான் பேசவில்லை, அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகை தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகையால் விளைச்சல் பெருகிக் கொண்டே போகிறது. எனவே இந்த ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளருக்கு தங்களின் அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில் மிக தெளிவாக உள்ளது. கடிதத்தில் இல்லாத எதையும் நான் பேசவில்லை, அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை எனவும், எங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தற்பொழுது மாநில அரசால் தரப்படும் ஊக்கத்தொகை மறுபரிசீலனை செய்யுமாறும், நெல்லுக்கு இத்தகைய ஊக்கத்தொகை வழங்குவதை நிறுத்துவது தொடர்பாக மறுபரிசீலனை செய்யவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளீர்கள். தங்களுடைய இந்த பதிவில் குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் முடிவு எனவும், அதனை யாரும் பறிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறீர்கள். தங்களது கூற்று உண்மை என்றால் இந்த கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தாங்கள் தயாரா என பதிவிட்டுள்ளார். மெட்ரோ விவகாரத்தில் அமைச்சர்கள் PTR பழனிவேலும் மூர்த்தியும் மதுரை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மெட்ரோ விவகாரத்தில் அமைச்சர் PTR பழனிவேலும் அமைச்சர் மூர்த்தியும் பொய் பேசுகிறார்கள். அதற்காக அவர்கள் மதுரை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மே 4ஆம் தேதிக்கு பிறகு புதிய திட்ட அறிக்கையில் மக்கள் தொகையை குறிப்பிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை பெற்றுத் தருவோம் என கூறினார். தமிழகத்தில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் முதல் கட்டமாக மெட்ரோ வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய விருப்பம். 2 நகரமும் மிகப்பெரிய நகரம், தொழில் வளர்ச்சி, அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரம். ஆனால் மாநில அரசு தவறான ஒரு DPR அனுப்பியது மட்டுமல்ல, அதற்கு மத்திய அரசு 14 நவம்பர் 2025 நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லியும் கூட கடந்த 5 மாத காலமாக அதற்கு இவர்கள் பதில் கடிதம் அனுப்பியதாக தெரியல. பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு துரோகம் இழைப்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய அரசியல் பண்பு. அதை தான் நீண்ட காலமாக பாஜக செய்து வருகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதியின் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமல் பொன்மலர் அவருக்கு அச்சரப்பாக்கம் பஜார் வீதியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பாஜகவிற்கு இருமுகம் உள்ளது. அது தேர்தலுக்கு முன் ஒரு முகம், தேர்தலுக்கு பின் ஒரு முகம் எனவும், பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு துரோகம் இழைப்பதுதான் அவர்களின் அரசியல் பண்பு எனவும், தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலிமை பெற்றால் நம்மிடையே இருக்கின்ற அமைதி, சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாவற்றுக்கும் இழப்பு ஏற்படும். ஆகவே நமது கட்சியினர் தீவிரமாக செயல்பட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அதிமுகவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போறதாதான் போய் முடியும், அது சொல்லணும். தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமியை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி 2 மாசம் கூட முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார விட மாட்டாங்க. பிஜேபிக்காரன் ஆட்டத்தை கலைச்சி ஆடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டம், எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு ஆட்டம். இதுதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற அரசியல். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பரனார் கோவிலில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும், டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டவர் இந்த ஊர் மாப்பிள்ளை ஸ்டாலின் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் அந்த நேரத்துல போய் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு இருக்காரு. 3 மணி நேரம் சினிமா பார்க்கிறார். அப்புறம் பிறகு நான் கவனிப்பு தீர்மானம் பண்ணாமேன், இந்த பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் தான் அந்த நெல் மணியில எப்படி முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் வச்சு காட்டுறாங்க.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கும், கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 260 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.